இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து இன்றைக்கி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 35ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தினுடைய இதை கொஞ்சம் கம்மி இந்த மானிட்டர் 18ஆம் அதிகாரம் ஆமீன் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்பு நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆண்டவர், நமக்கு முன்மாதிரியாக இருந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய அற்புதங்களை அவர் செய்தார். ஒன்று ரெண்டல்ல ஆயிரக்கணக்கான அற்புதங்களை அவர் செய்தார். அவருடைய உருமால்களிலே அற்புதம் நடந்தது, கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு அற்புதம் நடந்தது. இப்படி லட்சக்கணக்கான பேருக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கும்போது நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆனால் வேதத்தில் எல்லாருடைய அற்புதங்களும், எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை. சில அற்புதங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதி அவருடைய பேரை கர்த்தர் குறிப்பிட்டு அவங்களுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு அப்படின்றதை சில மனிதர்களை நம்ம இன்றைக்கு வரைக்கும் தியானிக்கிற அளவிற்கு வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அற்புதம் நடந்து அவருடைய அற்புதம் எழுதப்படாமல் சிலருடைய அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் வேதத்தில் அந்த மாதிரி அற்புதத்தை ஆண்டவர் எழுதி வைக்கல. நீங்கள் வேதத்தில் விசேஷமாய் அற்புதத்தை பற்றி எழுதியிருக்கிற சிலரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதத்தில் அவர்களுக்கு நடந்த அற்புதத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பெரும்பாடு அத்தனை வருடமாய் தன்னுடைய சரீரத்தில் ரத்தங்கள் எல்லாம் போய் மருத்துவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு பச்சை புண்ணாக இருக்கிற அந்த உடம்பு ஆண்டவருடைய கூட்ட நெரிசலிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகப்படுவேன் அப்படின்னு நினைச்சு அத்தனை தடைகளையும் தாண்டி தொட்டதுனால ஆண்டவருடைய வல்லமை புறப்படுது. அப்போ அந்த அவருடைய அற்புதம் சாதாரணமானது அல்ல. அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அவர்கள் எடுத்த எஃபோர்ட்ன்றது சாதாரணமானது அல்ல. அதனால ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 38 வருடமாய் வியாதியாக இருக்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கலனால் அந்த மனுஷனுடைய அற்புதத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுவும் சாதாரணமானது அல்ல. அத்தனை வருடமும் காத்திருந்து தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் அவனிடத்திலிருந்து கர்த்தர் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக தான் அந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம இப்போ வாசிச்சோம் பாருங்களேன், இந்த குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறந்ததை அவன் எங்கே இருந்தான், அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் என்கிறதை விளக்கமாக வேதத்திலே எழுதியிருக்கிறது. அப்போ இதுல கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். பொதுவாக நம்முடைய ஆலயம் இப்பொழுது அந்த ஆலயம்
பெரிதாக விரிவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் வர்ற ஜனங்கள் ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு 10 பேராவது ரட்சிக்கப்படாதவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது. அவங்கள பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ரட்சிக்கப்படலைன்னு. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபாதர், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எங்களுக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விடுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு மந்திரிச்சு விட்ட உடனே அடுத்த டைம் வரும்போது ஒரு மாதம் தாண்டி ஒரு 10 ரூபாவோ 11 ரூபாவோ 101 ரூபாவோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து, பாஸ்டர், ஃபாதர், போன டைம் நான் வந்தேன்ல, நீங்கள் எனக்கு மந்திரிச்சு அனுப்பினீங்கல்ல, அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன், நான் 101 ரூபாவோட வந்திருக்கிறேன், இப்போ சோயிங்க அப்படின்வாங்க. அப்போது அவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி அறிஞ்சிக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் வேணும். என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அற்புதம் மட்டும்தான் தேவை. அவங்க அதை மாதிரி இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஆண்டவரை தேடுகிறதுல எத்தனையோ பேர் தேடுகிறார்கள். சிலர் எதுக்காக தேடுறாங்கன்னா வெறும் அற்புதத்திற்காக மட்டும் ஒரு கூட்டம் தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக ஆண்டவருடைய கணக்கிலேயோ பரலோகத்திலேயோ இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலேயோ வரப்போவதில்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புதம் நடந்துச்சு. ஆனால் எழுதப்பட்டவர்கள் சிலர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வெறும் அற்புதத்திற்காக வந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய குணம் கர்த்தரை ஈர்த்திருக்கிறது. அவர்களுக்கும் தேவனுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் என்கிற ஒன்று இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த அதிகாரத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த குருடனுடைய காரியங்கள், ஒரு 3 காரியங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்திடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 35வது வசனத்தை வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் விழிப்போடு தான் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் திரளான ஜன கூட்டத்தின் நடுவில் ஆண்டவரோடைய நடந்துகிட்டே போகிறாரு. இப்போது அவனுக்கு 2 கண்ணு குருடாக இருக்குது. அவனால் பார்க்க முடியல. ஆனால் என்னென்னா அவனுடைய காதுகளில் ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு பெரிய கூட்டம் நடந்து போகிறதுன்னு சத்தம் கேட்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், இந்த மாதிரி என்ன நடக்குது, யார் போகிறா, நிறைய பேர் நடக்கிறது மாதிரி சத்தம் கேட்குதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். யார் போகிறதாமா? அந்த மனுஷன் சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசு போகிறார். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணி போகிறாங்க, ஆண்டவருக்கு பின்னாடி தான் போகிறாங்க. ஆனால் அந்த கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ அந்த இடத்துல அந்த மனுஷன் ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இயேசு போகிறார் என்று சொல்லலை, நசரேயனாகிய இயேசு போகிறார். அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலில் ரொம்ப லோவா எடுக்கப்பட்ட ஒரு இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த நாசரேத்து. இந்த நாசரேத்தினுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா, நாசரேத்தில் குடியிருக்கிறவங்க, நாசரேத்துக்கு வர்றவங்க, நாசரேத்தில் இருக்கிற ஜனங்களுடைய தொழில், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற நிறைய யூதர்களுக்கு அருவருப்பான காரியங்கள். அப்போ நம்ம கூட சொல்லல, சில நேரத்தில் யாராவது ஒருத்தர், நீ எந்த ஏரியா அப்படின்னு கேட்பாங்களா? அப்படியா, நீ ரத்னபுரியா? ரத்னபுரிக்காரன்ட்ட கொஞ்சம் ஒதுங்கி தான்ப்பா இருக்கணும். சில நேரத்தில் ஒரு காலத்தில் ரத்னபுரின்னா பெரிய பயத்துக்குரிய இடமாவே இருந்துச்சு. ஐயோ, பொல்லாத மனிதர்கள் இருக்கிற இடம். ஆனால் இன்னைக்கு சர்ச்சு வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சுன்னு வைப்போம். நாமேனே வர மாட்டேங்குது. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா, ஜெயிலில் போய் பார்த்தா, கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கிறதுல சின்ன பிள்ளைங்களுடைய லிஸ்ட்டு ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரத்னபுரியில் உள்ளவங்க 8 பசங்க இருந்தாங்க.
8 பேர் ஜெயிலில் வந்து 24 பேரில் 8 பேர் ரத்தினபுரியில் உள்ளவங்க. அதே போல் அன்னைக்கு இருந்த காலத்தில் நம்ம ஊர்லேயே சிலர் வந்து சில ஏரியாவினுடைய பேர் சொன்னால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா, அந்த ஏரியாக்காரங்களோட டச் வேண்டாம், அந்த ஏரியாக்காரங்கள்ட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம், எந்த டீலும் வேண்டாம். அதே போல் அன்றைக்கு இருந்ததில் வந்து இந்த நாசரேத் என்கிற இடத்த வந்து அவங்க வந்து பெரிய பொருட்டாவே எடுக்கலை. அந்த ஏரியாக்காரங்களை எதுக்கும் கூப்பிட வேண்டாம் அப்படி என்று குறைவாய் நினைத்தார்கள். அதனால தான் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து தான் இந்த உலக இரட்சகர் வருவார் என்பதற்காக நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாய் மாற்றினவர் நம்முடைய தேவன். நான் நம்புகிறேன், நீங்கள் எந்த குடும்பத்திலே கீழே இருந்தாலும் பென்யமீன் கோத்திரத்தினுடைய கடைசியிலே இருந்த அந்த தேவனுடைய மனுஷனை முதல் ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மனிதன் மதிக்காவிடலாம், சொந்தங்கள் மதிக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஜாதியை பார்த்தோ இல்லை என்றால் உங்களுடைய சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்தோ நம்மிடத்தில் பழகிறவர்கள் கர்த்தர் அல்ல. அதை வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் நாசரேத்திலிருந்து வந்தார். இப்போ இந்த இடத்துல இந்த குருடன் கேட்கும் போது அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நசரேயனாகிய இயேசு போகிறார். ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருக்கிற யூதர்கள் பலர் வந்து ஆண்டவரை வந்து என்ன ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, உலக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த குருட ஆண்டவரிடத்தில் இவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே இந்த குருடன் அடுத்து கத்தி இருந்தா எப்படி கத்தி இருக்கணும்னா, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு தான் அவன் கூப்பிட்டுருக்கணும். ஆனா இந்த குருடன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஹலோ, கவனிச்சிங்களா? அவங்க சொல்லி கொடுத்தது என்ன? அவங்க யார் போறான்னு சொன்னா, நசரேயனாகிய இயேசு போறார், நாசரேத்தில் ஒரு இயேசு போறார் அப்படின்னு. ஆனா இவன் கூப்பிட்டது என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரன் ஆகிய. தாவீதின் குமாரன் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, வரப்போகிறவர், அவர் மேசியா. அன்னைக்கு இருந்த யூத ஜனங்கள் வந்து இந்த தாவீதின் குமாரன் அப்படின்ற பேரை வந்து யாருக்குமே வைக்க மாட்டாங்க. அது யாருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா, அது மேசியாவுக்கு மட்டும்தான் சொந்தம், அது வரப்போகிறவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் தான் மேசியாவா, இவர் தான் வரப்போகிறவரா அப்படின்னு தெரியாததுனால யாருமே அவரை தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுவதற்கு யூத ஜனங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த குருடனுக்கு ஒரே ஒரு அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு அப்படிச்சுன்னா, நீங்க இவரை நசரேயனாகிய இயேசுன்னு சொன்னாலும் நான் இவரை எப்படி அறிஞ்சிருக்கிறேன்னா, இவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு, இவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்னா, உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் நடக்கணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை நீங்கள் தனிப்பட்ட பிரகாரமாய் ஒவ்வொருத்தருமே நீங்க அறியணும். நீங்க எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்த இயேசு வேறையா இருக்கலாம். சிலர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இயேசு நசரேயனாகிய இயேசுவா இருக்கலாம். உங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அப்பா சொல்லி கொடுத்தது, பாஸ்டர் சொல்லி கொடுத்தது இந்த இயேசு அல்ல, இந்த இயேசு அல்ல. இந்த குருடனுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தனிப்பட்ட விதமாய் ஒரு இயேசுவை அறிந்து கொண்டான். அவர் நசரேயனாகிய இயேசு அல்ல, அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த வருஷத்தை, ஒரு புதிய வருஷத்தை துவங்குறதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களை அறியணும் ஆண்டவரே, நான் உங்களை அறியணும் ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் நான் உங்களை அறியணும் ஆண்டவரே. நீங்க வேதத்தில் வந்து தாவீதை பார்ப்பீர்களே, ஆனால் சிங்க கெபிக்குள்ள தாவீது போய் இருக்கிறார். இந்த சிங்க கெபின்றதுல சிங்க கெபிக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல கெபிக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க?
நம்ம கெபினாலே சிங்கம் இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, சிங்கம் மட்டும் அங்கே இருக்காது. ஆனால் அந்த கெபிக்குள்ளே அந்த சிங்கம் சாப்பிட்டு போன மிச்சமான கறி அதெல்லாம் அழுகி போய் சிங்கத்துக்கு நாத்தம் தெரியாது, மிருக ஜீவன்களுக்கு நாத்தம் தெரியாது. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு மோப்ப சக்தி இருக்குது. தாவீது ராஜாவா இருக்கும்போது சவுலாலை துரத்தப்பட்டு பல கெபிகளிலே போய் அவர் தங்கினார். இப்போ ஒரு கெபியில போய் தங்குறாரு. அந்த கெபியில அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எத்தனைனா கிட்டத்தட்ட அவரோட 400 பேர் இருக்கிறாங்க. 400 பேர், 400 பேரோட அவர் சுற்றி இருக்கிறாரு இந்த கெபியில. நீங்கள் 142வது சங்கீதத்தை எடுங்க. 142வது சங்கீதம், அந்த 142வது சங்கீதத்தினுடைய அந்த மேல் விலாசத்தை வாசிக்கலாமா? 142வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 142வது சங்கீதத்தினுடைய அந்த மேல் விலாசத்தை வாசிங்க. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கவனிங்க, இந்த எல்லாரும் கவனிங்க. இந்த 142வது சங்கீதத்தை தாவீது எங்க இருந்து எழுதுறாராமா? கெபியில இருந்து எழுதுறாராமா. இப்போ கெபியில இருந்து எழுதுகிற தாவீது அந்த 1வது வசனத்தை வாசித்தீர்களானால், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினேன், அவர் எனக்கு முன்பாக சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். எல்லாரும் கவனமா கவனிங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கவனமா கேட்குறீங்க தானே? நம்ம இங்கே பாருங்க, இந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறது சிங்க கெபி, எனக்கு பின்னாடி 400 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நான் மெதுவா ஜெபிக்கல, நான் அமைதியா ஜெபிக்கல, நான் சும்மா ஜெபிக்கல, நான் மனசுக்குள்ள நான் ஜெபிக்கல. நான் எப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிறேன், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிறேன். கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எந்த இடத்திலே நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அதட்ட வேண்டிய இடத்துல அதட்டி ஜெபிக்கணும், அழ வேண்டிய இடத்துல அழுது ஜெபிக்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டிய இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு என்னன்னா அப்படி வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை அவர்கள் இன்னும் என்ன பண்ணலைன்னா அறிஞ்சுக்கிற விதமாய் அறிந்துக்கல. பிரதர், நீங்க வெறும் மேல் பூச்சான கிறிஸ்தவர்களாக இருந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. அவ்வளோதான். நம்ம ஜெபத்தை புத்தகத்தை மாதிரி படிச்சிடலாம் முடியாது. ஜெபம்னு சொல்றது எழுதி வச்சு படிக்கிற புத்தகங்கள்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அரசியல்வாதிகளை மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு அறிக்கையை வாசிப்பீங்க. பாருங்க, நான் தருவேன், அதை தருவேன், இதை தருவேன். இல்லை. ஜெபம் என்கிறது எங்கேருந்து வரணும்னு சொன்னால் ஆத்மார்த்தமாக வரணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஆனால் சிலருக்கு இது எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன பேர் அப்படின்னு கேட்டால், நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. இல்லை. ஆண்டவரை அறியாமல் கிறிஸ்தவர்கள் என்கிற பேரை வைக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. தனிப்பட்ட விதத்தில் இவன் குருடனாயிருக்கலாம், இவன் பார்வை இல்லவனாயிருக்கலாம். அத்தனை பேரும் அவர் ஆண்டவருக்கு பின்னாடியே போனாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு பார்வை கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யாருமே இயேசு அறியாட்டாலும் எனக்கு தெரியும், அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. ஆண்டவரை அறிகிற அறிவு அவனுக்குள்ளே இருந்ததனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய எதிர்காலம் வெற்றியாய் அமைந்தது. புது வருஷத்துக்குள்ள சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரை அறிஞ்சா போதும், ஆண்டவரை தெரிஞ்சா போதும். ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்திலே நீங்கள் அறிவீர்களே ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சகல காரியத்தையும் செய்வார். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். எல்லாருடைய கரங்களை மேலே உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உம்மை நான் அறியணும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை
அறியணுமே. இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் சத்தமா ஹalleluya. திரும்ப ஒரு விசை கைகளை வைத்து இன்னும் உம்மை ஹalleluya. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சிலருக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம். அவ்வளவுதான், 4 பாட்டு பாடி ஒரு ஆராதனை அட்டன் பண்ணி ஒரு திருவிருந்தை எடுத்தா அவங்களுக்கு நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, இது மனப்பாடமாக தெரியும்னு சொல்கிறோம். கை தூக்குங்க பார்க்கலாமே. நல்ல கை தூக்குங்க, எழுப்பி விட்டு கேட்டாலும் கேட்பேன். பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறதுல அந்த 66 புத்தகத்தை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணல சொல்லுங்க. ஆனா எத்தனை வருஷம் விசுவாசின்னு உங்கள்கிட்ட கேட்ட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானா ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இருக்கேன்ல, 2005 இருந்து உங்களுக்கு பின்னாடி வரேன், இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் விசுவாசி, ஆனா ஒண்ணுமே தெரியாது. ரட்சிப்புன்னா என்ன, ஆண்டவருடைய கோபம்னா என்ன, எதுவுமே தெரியாது, எதையுமே அறியல, எதையுமே அறியல. ஆனா என்ன தெரியுமா, கிறிஸ்டியனான்னு கேட்டா, ஐயோ நான்லாம், சிலர் காணிக்கை கொடுத்த உடனே, தசமாவும் கொடுத்த உடனே, பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ண உடனே, சிலருக்கு இரவு ஜெபம் பண்ணினாலே கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். நீங்க கிறிஸ்தவன் எப்படி சொல்றீங்கன்னா, நான் தான் ராத்திரி ராத்திரி ஜெபம் பண்றேனே. ஆமா, ராத்திரி ஜெபம் பண்ண உடனே அவர் கிறிஸ்டியன். இல்லை 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 இல்லை, ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்கிறது அல்ல, அவர்கள் அறிந்திருக்கிறதை எனக்கு சொன்னதை புரிந்து கொண்டது அல்ல, நான் தனிப்பட்ட விதமாய் அவர் தாவீதின் குமாரன் என்கிற அறிவு எனக்கு தேவை. வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், எப்பா உன்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. நாங்கள் தீவிரமான இந்து பக்தர்களாக இருந்தவர்கள். நான் எங்களுடைய தகப்பனார் கிருஷ்ணன் கோயிலுக்கு வழிபாடு கொடுத்தவராக இருந்தாங்க. ஐயாவளியில் எங்களுடைய ஊரே ஐயாவளின்ற ஒரு அதுக்கு பின்னாடி போனவங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள். நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர ஆண்டவரை பர்சனலாக யாருமே இன்னும் என்ன பண்ணலைன்னா தெரிஞ்சுக்கவே இல்லைங்க. எனக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, எனக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இயேசுவை எப்படி அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பாஸ்டர் சொன்ன விதத்தை மட்டுமல்ல, தனிப்பட்ட விதத்திலே அவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்தார் என்று எனக்கு அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக எதை செய்ய முடியும் என்றும் அறிந்திருக்கிறேன். அவர் எப்படி நடத்துவார் என்றும் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு மட்டும் வருமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சிலருக்கு இயேசு வேண்டவே வேண்டாங்க, இயேசு வேண்டாம், அற்புதம் மட்டும் போதும், இயேசு வேண்டாம், சுகம் மட்டும் போதும், இயேசு வேண்டாம், பரலோகம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த
நம்ம நிறைய பேர் சமைப்போம் பாருங்களேன். இந்த சமையலில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யாராக இருக்கிறாருன்னா கருவேப்பிலையாக தாங்க இருக்கிறாரு. ஆண்டவர் யாரு சொல்லுங்க? ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் யாரு? இந்த சாப்பாடு சமைக்கும்போது குழம்பை பண்ணி முடித்த உடனே இந்த கருவேப்பிலை அதனால ஒரு டேஸ்ட்டோ அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் சமையல் பண்ணுற அம்மா கடைசியில் தாளிக்கும் போது கருவேப்பிலை உருவி போட்டு அந்த கடைசியில் தாளித்து இறக்குவாங்க பாருங்க. அது வரைக்கும் வராத வாசனை கருவேப்பிலை போட்ட உடனே வந்துடும் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு கான்ஃபிடென்ட்டே எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இந்த கருவேப்பிலையில் தாளித்து இறக்கும்போது தான் வரும். ஓ, நம்ம செஞ்சது நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் சாப்பாட்டு தட்டில் ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது முதல்ல எடுத்து வெளியே வைக்கிறது எது தான் சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய பேர் வருத்தத்திற்குரிய விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை கருவேப்பிலையாக தான் யூஸ் பண்ணுறாங்க. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது இயேசு வேணும், ஆனால் முடிச்சு பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு இயேசு வேண்டாங்க. நிறைய பேருக்கு பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு சொந்தக்காரன் வேணும், பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு சுற்றி இருக்கிற நண்பர்களெல்லாம் வேணும். ஆனால் யார் வேண்டாம் தெரியுமா? இயேசு வேண்டாம். இங்கே சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் பாட்டு சத்தம் கேட்டுருச்சு, கிறிஸ்தவ பாடல். உடனே நான் இங்கே நின்று பார்த்தாலே தெரியும் அந்த பாலம் இல்லாத டைம். சரி நம்ம ஆட்கள் தான் யாரோ ஒருத்தர் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ஃப்ளெக்ஸ் போர்டில் ஃபோட்டோ போட்டிருந்து அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோ. அப்போ எனக்கு பார்க்கும்போது அவங்கள பார்த்தது மாதிரியே தெரியுது. அப்போ அந்த சிஎஸ்ஐ திருச்சபையும் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு இங்கேயும் வருவாங்க அங்கேயும் வருவாங்க. சரி நம்ம அங்கே சர்ச்சுக்கு போகிறவங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இங்கே இருக்கிறேன். ஒருத்தர் ஓடி வந்தார். வந்துட்டு, பாஸ்டர் ஒரு 5 மினிட்ஸு நீங்கள் மண்டபம் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டார். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்டர்ஸை யாரும் கூப்பிடலையா? ஜெபம் எதுவும் நடத்தலையா? ஐயோ பாருங்க, இருக்கிற டென்ஷனில் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஹலோ, எதை மறந்துட்டாங்களாமா? ஒரு பிள்ளையினுடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு அவர் யாரை மறந்துட்டாராமா? பாஸ்டர் மறந்தது பிரச்சனை இல்லை. பாஸ்டர் வேணும்னு நினைச்சா, ஜெபம் வேணும்னு நினைச்சா அவர் முன்னாடியே போயிருப்பாரு. இப்போ எனக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப கெஞ்சிட்டு வாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போது, சரி துக்கத்தோடு தான் போனேன். போயிட்டு அந்த பிள்ளைங்க 2 பேரும் மேடல் நின்னாங்க. சரிப்பா பைபிள் எடுங்க, உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு பார்த்தா இவங்க எங்கே பைபிள் வச்சுருக்குறாங்க? அத்தனை பேரிடத்துல ஒருத்தருடைய கையில் கூட பைபிள் இல்லைங்க. ஒருத்தருடைய கையில் கூட பைபிள் இல்லை. நிறைய பேர் இந்த பைபிளெல்லாம் நிறைய பேர் மொபைலில் கூட வச்சுருக்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை. என்னென்னா, இந்த மொபைலில் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் ஆப் ஒன்று நான் வச்சுருந்தேன். அப்போ 2-3 மாதமாக அது இது கேட்டுகிட்டே இருந்துச்சு, அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டே இருந்துச்சு. அப்போ நான் சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த வசனத்தை தேடுவதற்கு அதை வச்சுருப்பேன். சரி, அது என்னமோ கேட்குது, புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணிட்டா ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஒரு விளம்பரத்தை முழுக்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுவே ஓப்பன் ஆகும். அதுலேயும் இப்போ சம்பாதிச்சு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்போது பைபிளை வெறும் ஃபோனில் வச்சிருக்கிறது மட்டும் அல்ல, உண்மையாய ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய காரியத்தை கூடவே வச்சிருப்பாங்க. ஆமேனே வரமாட்டேங்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளவர், உங்களுக்கு பூ பிடிக்கும்னு வச்சுங்களேன், ஃப்ளவர் பிடிக்கும்னு வச்சுங்களேன், கார்டன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே நிறைய செடி இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்களேன்? நம்ம செடி பிடிக்கிறவங்க நிறைய பேர் செடியை வாங்கி வீடு முழுக்க வச்சுருக்குறாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் பிடிக்கும், ஃபிஷ் பிடிக்கிறவங்க நிறைய பேர் போகிற இடத்துலலாம் வாங்கி மீன் நிறைய வச்சுருக்குறீங்க. சாரி பிடிக்கிற நிறைய பேர் நிறைய சாரியாக வாங்கி கட்டுறோமோ கட்டலையோ அடுக்கி வச்சுருக்குறீங்க. சரியா? டை கட்டுறதுக்கு சிறப்பு டை வாங்கி அடிக்கிறீங்க. ஆனால்
உங்கள் வீட்டில் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு 3 பைபிள் இருக்குன்னு சொல்கிறேன், கை தூங்க பார்க்கலாம். 3 பைபிள் வச்சுருக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு. இப்போ அடுத்து ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், நீ கை தூக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு தனியாக பர்சனலாக பைபிள் இருக்கா? உங்களுக்குன்னு தனியாக பைபிள் இருக்கா? நீங்கள் எடுத்து வாசிக்கிறது மாதிரி ஒரு பைபிள் இருக்கா? ஆனால் நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் யார்? 18 வருஷம் 20 வருஷம் விசுவாசி. ஆனால் உன் கையில் என்ன இல்லை? பர்சனலாக ஒரு பைபிள் இல்லை. பர்சனலாக பிரதர் இல்லை, பிரதர் இது தப்பு பிரதர், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது பிரதர். நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரதர் சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு மிராக்கல் நடந்தோடனே, ஒரு அற்புதம் நடந்தோடனே இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு எல்லாருக்குமே நடக்குது அது? இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக கிடையாது. பர்சனலாக எனக்கென்று திறந்து படிக்கிற அளவிற்கு ஒரு வேதாகமம் கூட வைத்திருக்காத நபர் பாருங்க. காரில் என்ன பொருள் பிடிக்குமோ அது 10 இருக்கு பிரதர் உங்கள் வீட்டில். சட்டையில் என்ன சட்டை பிடிக்குமோ அதில் 10 இருக்கு பிரதர் உங்கள் வீட்டில். எல்லாருக்கும் ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. அவருடைய தேவைக்கு மிஞ்சி இருக்குது. எந்த காரியம் உங்களுக்கு அதிகமாய் பிடிக்குமோ அந்த காரியம் ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் அப்போ இந்த பைபிள் ஒன்று கூட உங்கள் கையில் இல்லை, 2 இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நேசிக்கிறது இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் ரொம்ப நேசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப கவனம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உங்களை நான் நிறைய அறியணும் ஆண்டவரே, உங்களை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை அறிகிறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட இரவு ஜபத்தில் பாட்டு பாட உட்காரும்போது ஒரு பாட்டு எடுங்கன்னு சொன்னால் பாட்டு புக்கிலேயே தேடும். என்ன தேடும் அப்படின்னு சொன்னால், ஒரு சரணம் உள்ள பாட்டு எங்கே இருக்குது? ஒரு சரணம் உள்ள பாட்டு. பாஸ்டர் டெய்லி அந்த ஆராதனை முடிக்கும் போது ஒன்று பாடுவார்ல, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு நிகராக ஒருவர் இல்லை, அவரை போல் உன்னதர் இல்லை. ஆஹா, அவ்வளோதான். நிறைய பேருக்கு ஆகா ஆகா பாடிட்டோன்னா பெரிய ஒர்ஷிப் பண்ணி முடிச்சாச்சு. சரி, பைபிளை திறந்து ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு வாசிப்போமா? இன்னைக்கு பார்த்தா 119 எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இரவு பிரேயரில் 119ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிப்போமா அப்படின்னு சொல்லிங்களா? 124 வேணா வச்சிருப்பீங்க. ஆமாம், 99 வேணா ஈஸியாக இருக்குன்றக்கா வாசிப்பாங்க. அப்போது நம்ம பைபிளில் தேடும் போது கூட நம்ம நிறைய பேர் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஈஸியாக சுலபமாக சீக்கிரமாக முடிகிறது மாதிரி. இல்லை 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 இல்லை, உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அப்படி செய்ய முடியாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு தீர்மானத்தோடு போங்க பிரதர், ஒரு தீர்மானத்தோடு போங்க சிஸ்டர். வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதாது, அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆசீர்வாதம்ன்றது உலகத்தனை எல்லாருடைய கையிலையும் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேல உயர்த்தி இப்ப சொல்லுங்க, நான் உங்களை இன்னும் அறியணும் ஆண்டவரே. பர்சனலா நான் உங்களை அறியணும் ஆண்டவரே. உங்களை தனிப்பட்ட விதத்தில் நான் உங்களை அறியணும் ஆண்டவரே. தாவீதை ஆண்டவர் ஏன் அத்தனை சகோதரர்கள் மத்தியிலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கிற கடவுள் வேற. தாவீது அவரை தனியாக அறிந்ததுனால கர்த்தர் அவர் சகோதரர்களை பார்க்கலும் கர்த்தர் அவனை தனியாகவே கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் உம்மை அறியணுமே, சத்தமா இன்னும் சேரணுமே, இன்னும் கிட்டி சேர. 2 கைகளை மேல உயர்த்தி இன்னும்
அப்பா, புதிய வருடத்துக்குள்ள நுழைகிறதுக்கு இந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தாங்க ஆண்டவரே. ஒரு பொருத்தனையோட ஒரு புதிய வருஷத்தை சந்திப்போம். ஒரு பொருத்தனையோட ஒரு புதிய வருஷத்தை சந்திப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் நசரேயனாகிய இயேசு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அது தாவீதின் குமாரனாகிய இயேசு. சொல்லுங்க எல்லாருமே, அவர் நசரேயனாகிய இயேசு மட்டுமல்ல, நான் அறிஞ்சிருக்கிறேன் அவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு. சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க. பிரதர், பாஸ்டர் வந்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இல்லை இல்லை அவர் நல்லவர் மட்டும் இல்லை, அவர் ரொம்ப 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 நல்லவர்ப்பா, ரொம்ப ரொம்ப. அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக வழியணும். அப்போ நான் நம்புகிறேன், நீங்கள் கேட்கவே வேண்டாம், கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக அந்த அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் தர கவனிங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஹோட்டலுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இலையை போட்டு ஒருத்தர் தட்டில் கொண்டு வருவார், அந்த தட்டில் நம்ம எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பிரியாணி கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து தட்டில் எல்லாம் வந்து கொட்ட மாட்டார், ஒரு குடுவை ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கப்பு மாதிரி ஒன்று. அந்த கப்பு ஃபுல்லாக அப்படியே பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்படியே குவிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சா இத்தாச்சோட நம்ம எப்படி சாப்பிடுவோம், இவ்வளோ வச்சுருக்காங்களே அப்படின்னு அதுக்கு உள்ளே எடுத்து கொட்டுனீங்கன்னா இத்தினோண்டு இருக்கும். சட்டியை பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளே இவ்வளோ வச்சுன்னா உள்ள அப்படி குடுவை மாதிரி உள்ளே வச்சுட்டான். வெளியில் பெரிய சட்டி தான், ஆனால் நீங்கள் உள்ளே எட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆழமாக இருக்காது. அதுக்கு மேலே இன்னொன்று போட்டு அவ்வளோ திட்டு தானே. நம்ம கடையில் எல்லாருக்கும் பிரியாணிக்கு அளவு வச்சுருக்காங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், வீட்டில் யாராவது ஒரு சின்ன கப்பை வச்சு, மம்மி டேடி எனக்கு இந்த கப்பு நிறைய சாப்பாடு மதியம் போதும், எனக்கு இதுக்கு மேலே கொடுக்கவே கூடாது, யாராவது கப்பு வச்சுருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க, வச்சுருக்கிறீங்களா? மொத்த எலும்பையும் உறிஞ்சி குடித்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் எலும்பு இருக்கான்னு கேட்குற அளவு தானே நம்ம இருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு என்ன இல்லை அப்படின்னா லிமிட்டே இல்லைங்க. இல்லை, நான் இது வெறும் சிரிக்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. இந்த வருஷத்தினுடைய கடைசி நம்ம நெருங்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளையே, கொஞ்ச நாள் தான் இருக்குது. கட்டுகளிலிருந்து விடுதலையாகாமல் வழி இல்லை, ஆண்டவரை தெரிஞ்சுக்காம வழி இல்லை. மேல் பூச்சா பூச முடியாது, மேல் பூச்சா ரெடியாக முடியாது, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் 2.5 மணி நேரம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா எதுக்கு அப்படி ஒரு கூட்டம், எதுக்கு அந்த இடத்துக்கு? அதுக்கு எங்கேயோ நம்ம போய் இருக்கலாமே, யாரையோ தேடலாமே, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. காரை நிறுத்திட்டு நம்ம உள்ளே வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப தவறு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர்னு சொல்கிறதுக்கு ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட ஆசைப்பட்டு அதுக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதுதான் நமக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி. நம்ம வரும்போது அடுத்த சன்னதி வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒன்று தீர்மானம் மட்டும் எழுங்க, ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் உங்களை அறியணும் ஆண்டவரே, உங்களை அறியணும் ஆண்டவரே, உங்களை அறியணும் ஆண்டவரே. ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாக வாசிக்கலாமா? அடுத்த 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி
அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதட்டுறார்கள். அவங்க எல்லாம் தடை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வேற யாராவது ஒருத்தர் இயேசுவை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நிற்க வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பெரியவங்க. இந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்ட மனுஷன். இவனுக்கு 2 கண்களும் தெரியாததுனால அவனுடைய ட்ரெஸ் நல்லா இல்லை, அவனுடைய தோற்றம் நல்லா இல்லை, எல்லாரை விட ஒதுக்கப்பட்டு நிலைமையில இருக்கிறதுனால இவனை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அசட்டை பண்றாங்க. நீ கூப்பிடாத, நீ எதுக்கு கூப்பிடுற, நீ கூப்பிட்ட உடனே இயேசு நிற்கவா போறாரு, அப்படியெல்லாம் கூப்பிட்ட உடனே எல்லாம் வந்துட மாட்டாரு, எல்லாருக்கும் எல்லாம் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதட்டும் போது, சரி தன்னை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க, தன்னை வேண்டான்னு சொல்றாங்கன்ன உடனே இந்த குருடன் அதோடு நிறுத்தலை. ஆமாம், நம்ம கூப்பிட்டு அவர் சத்தம் கேட்கவா போது, நம்ம பேசின உடனே அவர் வந்துடவா போறாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிக சத்தமாய் அவங்க அதட்ட அவங்க சொல்ல கேட்காம இந்த மனுஷன் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, சத்தமாய் கத்தும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நின்றார். ஆண்டவர் நின்றார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே யார் கூப்பிட்டாலும் மரியாதையை பார்க்காம, அவங்களுடைய போஸ்டிங்கை பார்க்காம, அவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்காமல் அவங்க கூப்பிடும்போது நிற்கிற ஒரு தகப்பன் இருப்பாரானால், என்னுடைய தகப்பன் கண்டிப்பாக அவர் நிற்பார். அவர் ஜாதி பார்க்கிறவர் அல்ல, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் பணத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உலகத்தில் இருக்கிற மரியாதையை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நிச்சயமாய் அவர் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு முதலாவதாக இந்த குருடனுக்கு உள்ள பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சொல்லுகிற இயேசுவே அல்ல, அவன் குருடனாய் இருந்தும் ஒரு ஸ்பெஷல் ஆண்டவரை அறிந்திருந்தான். நம்பர் 2, இரண்டாவது இவனுக்கு இருக்கிற இரண்டாவது அபிஷேகம் என்னன்னா, எல்லாரும் அவனுக்கு ஒரு வரைமுறை, எல்லாரும் அவனுக்கு ஒரு தடுப்பு சுவர், எல்லாவற்றுக்கும் எல்லாருமே அவனுக்கு இவ்வளோதான் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த குருடன் ஆண்டவரை தேடுவதிலே மட்டும் என்ன இல்லைன்னா, அவனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த வரைமுறையும் இல்லை. காரணம் என்னன்னா, என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்குறவர் யார் என்றால் அந்த தேவன். அவர் என்னை விடுதலையாக்குறதற்கு வல்லவர். கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தொடர்ந்துட்டே வரலாம். நீங்க எங்கு போயும் அது நடக்காம இருக்கலாம், அதற்கு விரோதமாய் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அது தேவனிடத்திலிருந்து அந்த காரியம் நடக்கும். அந்த கண்கள் கர்த்தர் திறப்பார். அநேக நாட்களாக மருத்துவரால் திறக்க முடியாத அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அவரால் அந்த அற்புதம் நடக்கும். அவர் அந்த அற்புதத்தை கொடுக்க வல்லவர். சுற்றி இருக்கிற எத்தனை பேர் வருத்தப்படுத்தாத. அதான் வேதத்தில் பல சம்பவங்களை வாசிக்கும் போது நிறைய பேர் குறுக்க நின்னாங்க. என்ன குறுக்க நின்னாங்கன்னா, இனி போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன்னா உங்களுடைய குமாரத்தை என்ன பண்ணிட்டார், மறிச்சிட்டா அப்படின்னு. அப்போ எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன இத்தனை காலம் பார்க்காததா பார்க்க போறோம் அப்படின்லாம் கேட்பாங்க, தடை செய்வார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த குருடனை மாதிரி இல்லவே இல்லை. தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் நின்று என்னை திரும்பி பார்ப்பார், நிச்சயமாய் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வருகை தாமதிச்சார், வருகிற ஆண்டு கர்த்தர் நிற்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கூக்குரலுக்கு கர்த்தர் நிற்பார், உங்க வார்த்தைக்கு கர்த்தர் நிற்பார். கர்த்தர் உங்களை திரும்பி பார்ப்பார், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். கர்த்தர் திரும்பி பார்க்கிற வருடமாய் மாறப் போகிறது. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். முழு பலத்தோடு கூட உங்களை தேடுறதுல எனக்கு லிமிட்டேஷன் இல்லை ஆண்டவரே.
உங்களை தேடுற விஷயத்தில் என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு ஒரு அளவுகோலை நான் நியமிக்க மாட்டேன். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக, மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாக கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நிறைய இன்னும் உமக்காக நிறைய செய்யணும், இன்னும் உமக்காக நிறைய ஓடணும், இன்னும் உம்மோடு நிறைய பேசணும். எத்தனை எத்தனை தடை வந்தாலும், எத்தனை தடை வந்தாலும் ஆண்டவருடைய விஷயத்தில் நான் முன்னாடியே நான் நிற்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நிற்க வைக்கிறதுனுடைய பெரிய சக்தி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்திற்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறத விட நான் நம்புறேன் ஒரு படி எதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன்னா கர்த்தருக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. சிலர்லாம் ஃபோனில் வால்பேப்பரில் வசனம் வைக்கிறதுல அவ்வளோ வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வசனம் வச்சிருக்கிறத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ என்ன ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு கேட்டுருவாங்க, நீ என்ன கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தப்பாக நினைப்பாங்கன்றதுக்காக வால்பேப்பரில் வசனம் வைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றவர்களுக்காக. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து யாரும் தடை பண்ணக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வெக்கமா இருக்குது. நான் சர்ச்சில் இருந்து வர்றேன்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வெக்கமா இருக்குது. ஏன்னா இது மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு நிறைய பேருக்கு. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த குருடனுக்கு வந்து விடுதலை கிடைக்குது பாருங்களேன். சும்மா கிடையாது. எத்தனை பேர் அதட்டினாலும், எத்தனையோ 1000 பேர் போனாலும் முன்னிலும் அதிக சத்தமாய், இதுவரையிலும் யாரையும் பார்த்தவன் இவ்வளோ கத்தல, இதுவரையிலும் யாரையும் பார்த்து இவ்வளோ சத்தமா பேசல. ஏன் அப்படின்னா அது யார் ஒருத்தருடைய காதுக்கு மட்டும்தான் கேட்கும்னா என் இயேசுனுடைய காதுகளிலே கேட்கும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த குருடனிடத்தில் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னன்னா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆமென். கவனிங்க, மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இடத்துல வர, இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒருத்தர் கத்தி தனக்கு முன்னாடி வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? இவன் குருடனா இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. ஏன் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட எதுவுமே கேட்காம உனக்கு குருடை நான் சரி பண்ணி விடுறேன், கண்டிப்பாக அதுக்காக தான் அவன் கூப்பிட்டுருப்பான், வேற என்ன நம்மகிட்ட கேட்க போறான்னு ஆண்டவர் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் இந்த குருடனத்திலே யாராவது ஒருத்தர் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டா இவன் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்டிருப்பான்? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர், நீங்க வந்து 2 கண்ணும் தெரியாத ஒருத்தர் போய் உங்களை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே உங்க 2 கண்ணையும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்பாங்க. இது வரைக்கும் அவன் தன்னுடைய கையை நீட்டி கேட்டதெல்லாம் என்ன கேட்டா அப்படின்னு சொன்னா, எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு பணம் தாங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ட்ரெஸ் கொடுங்க. ஆனா த ஃபர்ஸ்ட் டைம், முதல் விசை ஒருவர் அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உடனே அவன் சொல்றான், இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே கேட்டதில்லை. ஏன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த குறை, எனக்குள்ளே இருக்கிற இந்த காரியத்தை வேற யாருமே செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான பேர் உனக்கு என்ன தேவை இருக்கு, என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் யார்கிட்டையுமே இதை சொன்னதில்லை. காரணம் என்னன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்தை மாற்றுறதற்கு யாராலும் முடியாது. ஆனால் முதல் முறையாக கேட்குறேன், நான்
பார்வை அடையும்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே. பிரதர், சிஸ்டர், இந்த உலகத்திலே நம்ம சில காரியத்தை கேட்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அம்மாட்ட டைரக்டா போய் கேட்க வேண்டாம், அப்பாட்ட டைரக்டா போய் கேட்க வேண்டாம். எனக்கு உங்க 2 கண்ணை எனக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை, எனக்கு எதுக்கு கண்ணு இல்லாமல் என்னென்னமோ கேட்கலாம். ஆனால் இந்த குருடன் ஒரே ஒரு ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவரே, நான் பார்வை அடையும்படி எனக்கு செய்யும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கறதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன கேட்க போறீங்க? என்னுடைய கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிற அத்தனை ரகசியங்களையும், எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை, கண் காணாமல் இருக்கிறவைகளை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய அடுத்த வருஷத்தினுடைய விஷயத்தை காணும்படியாக கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்தருளும். உம்முடைய அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வசனத்தினுடைய விளக்கங்களை அறிவதற்கு என் கண்களை திறந்தருளும். உம்மை புரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்து கொள்ளும். உம்மை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும். ஒரு 42வது வசனத்தை வாசிக்கலாம். 42வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடுத்த வசனத்தை, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் டைமா இந்த உலகத்தை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைமா சுற்றி இருந்த நிறைய பேரை பார்க்குறான். பிரமிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்போ அவனுடைய மனசுக்குள்ள, சரி ஆண்டவரே, என்னுடைய கண்ணுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, நான் போய் முதல்ல எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன், எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரேன், என் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. தன்னுடைய கண்களை திறந்த உடனே ஃபஸ்ட்டு ஆண்டவரை பார்த்துட்டு மகிமைப்படுத்தி கொண்டே, இனி என்னுடைய வாழ்க்கையில் யாரை தான் நான் பார்க்கணுன்னா கர்த்தர் ஒருவருக்கு பின்னாடியே. இந்த 2024வது ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம் கொஞ்சம் இல்லை, நிறைய. இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற நிறைய பேர், ஆண்டவருடைய கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் இதுவரைக்கும் அந்த குருடனுக்கு பிச்சை தான் போட்டாங்க. இதுவரைக்கும் நிறைய பேர் ட்ரஸ்ட் போட்டாங்க. இதுவரைக்கும் நிறைய பேர் பணம் கொடுத்து உதவுனாங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு டைம், முதல்ல ஒருத்தர் அவனுக்கு ஜீவனையே கொடுத்தார், அவனுக்கு மறு வாழ்வை கொடுத்தார். அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவனுக்கு ஒரு புது லைஃப் அவனுக்கு ஆரம்பமாச்சு. அவன் எடுத்த 4வது ஒரே தீர்மானம், இனி இருக்கிற நாளெல்லாம் என் தேவனுக்கு பின்பாகவே நான் பின்பற்றுவேன். பிரதர், சிஸ்டர், இந்த 24ல் உங்களுடைய மேனேஜர் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களுக்கு துணி துவைச்சு போட்டுக்கலாம், உங்களுக்கு என்னென்னமோ தந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக உங்கள் ஜீவனையும் என் ஜீவனையும் காப்பாற்றினவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவரே. எனக்கு யாரும் தர முடியாதது, யாருமே தர முடியாத தூக்கத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். யாரும் தர முடியாத ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். யாரும் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு தந்தார். அதை உலக மனுஷனால கொடுக்கவே முடியாது. அது உலக மனுஷனால கொடுக்கவே முடியாது. அதை உலக மனுஷனால கொடுக்கவே முடியாது. இந்த வருஷத்தினுடைய கடைசி வந்திருக்கிற நிறைய பேர், இந்த வருஷத்தில் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்க, இவங்க லிஸ்டெல்லாம் எடுக்கலாமா? அவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அவங்களுக்கு போய் கிறிஸ்மஸ்க்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும்னு மனசில் நீங்கள் நினச்சிருக்கலாம் யாராவது ஒருத்தர். ஆனால் பிரதர், சிஸ்டர், அந்த கேக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதவி செய்தவங்களுக்கு அவ்வளவு செய்வீங்கன்னா உங்களுக்கு ஜீவனையே காப்பாற்றி போகிற இடமெல்லாம் உங்களை சுகமாய் காப்பாற்றின அந்த கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி என்று முழு பலத்தோடு என்னுடைய வாழ்க்கை உமக்குத்தான் ஆண்டவரே, என்னுடைய லைஃப் உமக்குத்தான் ஆண்டவரே,
ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்கே. துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. இனி இருக்கிற 15 நாட்களும், இனி இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள், இந்த வருஷத்துல கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு வேற யாரையும் பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு என்ன சொல்ல போறேன்னா, வெறும் 31ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு வந்து நன்றி ஆண்டவரேன்னு சொன்னா போதாது சிஸ்டர், நன்றி ஆண்டவரேன்னு சொன்னா போதாது பிரதர். அந்த 1.5 மணி நேரத்தில் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரை அந்த நன்றியை முடிச்சிருவோம், அவ்வளோதான், அடுத்த வருஷத்தில் போயிடுவோம். இல்லை 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 இல்லை, பத்தாது பத்தாது. கர்த்தர் இத்தனை மாதங்களும் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார், இத்தனை மாதங்களும் நடத்தி இருக்கிறார். அதான் ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து கேட்டது என்னன்னா, 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க, 1 hour விழித்திருக்க கூடாதா? அப்படின்னா 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது எனக்கு கொடுக்க கூடாதாப்பா? இந்த 12 மாதத்தில் 1 மாதமாவது எனக்கு கொடுக்க கூடாதாப்பா? சரி பரவாயில்ல, இத்தனை நாட்களை தாண்டிட்டோம். இனி இருக்கிற இந்த நாட்களில் டெய்லி ஆண்டவருக்கு என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, யாருமே செய்யாததை எனக்கு செஞ்சிருக்கிறீங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இனி என் அம்மாவை நான் பார்க்க மாட்டேன், இனி என் அப்பாவை பார்க்க போகணும்னு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டேன், நான் யார் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொன்னா, அற்புதம் செய்த உமக்கு பின்பாகவே நான் வருவேன். ஸோ 4 விதமான காரியம். நம்பர் 1, முதலாவதாக இந்த குருடனை ஆண்டவர் செஞ்ச அற்புதம். நம்பர் 1, முதலாவதாக என்ன அறிந்திருந்தான். அவர் நசரேனாகிய இயேசு என்று அல்ல, அவர் தாவீதின் குமாரன் என்று அறிந்திருந்தான். சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பர்சனலா. என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சொல்லுங்க. அவர் என்னுடைய தேவன், எனக்கு அவர் தேவன், என் தேவன். எனக்கு பர்சனலா ஆண்டவர் ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்படி ஒரு அறிவு, அப்படி ஒரு அறிவு. நம்பர் 2, இரண்டாவதாக எல்லாத்துக்குமே இதுவரைக்கும் பிச்சை கேட்கும்போது அவனுக்கு வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு தொனி இருந்துச்சு, ஒரு சத்தம் இருந்துச்சு, அம்மா அம்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அம்மா அப்படின்லாம் கூப்பிடல. ஏன் அப்படின்னா, போடணுன்றவங்க போடுவாங்க, ரொம்ப தூரம் போனவங்க திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க, என்ன கூப்பிட்டல. அதனால இதுவரைக்கும் அவன் பிச்சை எடுத்தாலும் யார்கிட்டையும் இவ்வளவு சத்தமா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருந்தான் கேட்கறதுக்கு. ஆனா இப்போ இயேசுன்ற ஒருத்தர் நடக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒன்று டிசைட் பண்ணிட்டான், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் கூப்பிடுறத நிப்பாட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்குரியதை கொடுக்கிறதற்கு அவரால் மட்டும்தான் முடியும், எனக்குரியது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, எனக்குரியதை அவர் தருவார், எனக்குரியதை. ஸோ நோ லிமிட்டேஷன். எனக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து லிமிட் வச்சுக்கலாம். ஆனால் இயேசுனுடைய விஷயத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே, கேட்கல எல்லாரும் நிறைய சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாத்திற்கும் அன்லிமிட்டடாக இருந்துட்டு ஆண்டவருடைய விஷயத்தில் மட்டும் லிமிட்டடாக இருக்காது, அது ரொம்ப தப்பு. உண்மைதானே? எல்லாத்துக்கும் அன்லிமிட்டடு, ஆனால் இயேசுக்கு மட்டும். இந்த காலையில் ஃபஸ்ட் ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு சொன்னேன், இந்த ஃபஸ்ட் ஆராதனைக்கு வருவாங்க தெரியுமா, எல்லாரும் இல்லை, சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு வருகிற ஒரு கூட்டம் எதுக்கு தெரியுமா ஃபஸ்ட் ஆராதனை சூஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் ஆராதனை எதுக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஃபஸ்ட்டு ஆராதனை சரியாக பாஸ்ட் 6 மணிக்கு ஆரம்பித்தா என்னதான் ஆவியானுடைய ஃப்ளோ இருந்தாலும் 8:30 மணிக்கு டாங்குன்னு முடிச்சுட்டு காணிக்க பாட்டை அவசர அவசரமாக பாடி 8:30 மணிக்கு மேலே கண்டிப்பாக என்ன பண்ணாது, தாண்டாது. காரணம் என்ன, ஒரு கூட்டம் வந்து வெளியில் நிற்கும், பாஸ்டர் நிறுத்திடுவார். அதனாலேயே காலையில் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கறிக்கடையில் போய் நிற்பாங்க 2 மணி நேரம். ஆனால் இங்கே மட்டும் காலையில் போய் அந்த ஒரு கடமை, காலையில் வந்து கோயிலுக்கு போய் அவ்வளோதான், இயேசுக்கு ஒரு சலாம் போட்டு வர்றது மாதிரி, அப்படி ஒரு கடமை வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருடைய காரியத்திற்கும் கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன்னா கணக்கு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் எனக்கு கொடுத்தது கணக்கு பார்த்து கொடுக்கல, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறது கணக்கு பார்க்காம தான் தந்திருக்கிறார். நான் கேட்டேன், கர்த்தர் எனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுத்தார். ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிற கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி எனக்கு நிறைய தந்திருக்கிறார், நிறைய தந்திருக்கிறார். ஸோ ஏசப்பாட்டா இன்னைக்கு ஒரு முடிவோடு இந்த இடத்துல இருந்து போங்க. ஆண்டவரே, நான் உங்களை அந்த லிமிட்டேஷனுக்கு மிஞ்சி நான் என்ன பண்ணுவேன்னா நான் உங்களை தேடுவேன். ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ண போய் உட்காரும்போது, அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது மணியை பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ நேரமாச்சா, இவ்வளோ டைம் ஆச்சா, இவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணிட்டேனா அப்படின்னு நினைக்கிற காலங்களை கர்த்தர் சீக்கிரமாக உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு 2 நாள் தான் உபவாசம் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் 7 நாள் நான் உபவாசம் இருந்துட்டேன்னு சொல்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். நான் வருஷத்துக்கு ஒரு டைம் பைபிள் வாசித்து முடித்தா போதும்னு நினச்சேன், ஆனால் 3 டைம் பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார் என்று வருகிற ஆண்டு நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக, நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவரை அவன் எல்லாரை விட வித்தியாசமாக அறிஞ்சான். நம்பர் 2 இரண்டாவது ஆண்டவரை லிமிட்டேஷன் அப்படின்னா அதை தாண்டி ஆண்டவரை என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா கர்த்தரை தேடினான். நம்பர் 3 மூன்றாவது இதுவரையிலும் யாரிடத்திலையும் கேட்காத ஒன்றை அவனுக்கு கேட்கறதுக்குன்னு ஒன்று இருந்துச்சு, கர்த்தரிடத்திலே அவன் கேட்டான். 4ஆவதாக அவன் விடுதலையாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவனுக்கு முன்னாடி யார் இருந்தான்னா கர்த்தர் மட்டுமே இருந்தார். இந்த வருஷத்தை இன்னும் 2 வாரத்துக்குள்ளே முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் அப்படியே எளிமை நின்று தேங்க்யூ ஜீசஸ். இப்போ இயேசு இந்த இடத்துல உலாவுகிறார், இயேசு இந்த இடத்துல அசைவாடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். உம்முடைய அழகை நான் ரசித்திருக்கிறேன், உம்மை நான் பார்த்திருக்கிறேன். மனசார கையை உயர்த்தி அப்பா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், முழு பலத்தோட ஏசப்பாட்ட சொல்லுங்களேன். உங்களை நான் தனியா நான் அறியணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாக உங்களை தெரியும் ஆண்டவரே. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு உறவை தாங்க ராஜா. ஒரு புதிய ஆண்டை நான் சந்திக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரனை காண்கிற தேவன் என்று அவங்க பேர் வச்சாங்களே. யெகோவா ஈரை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று தேவனுடைய மனுஷன் பேர் வச்சானே. நீங்க கர்த்தருக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஹல்லேலூயா. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இல்லைனா நீங்க சத்தத்தை கேட்கிற அந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் இயேசு இயேசு இயேசுவை தெரியும், இயேசுவை தெரியும், இயேசுவை தெரியும். ஆனா நீங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இயேசு அங்க நின்று எனக்கு அவனை நல்லா தெரியும்,
எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு உறவை கர்த்தர் நீங்க பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். உங்க குடும்பத்துல கர்த்தருக்கு உங்களை தெரியும், உங்க பேரை கர்த்தருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு உறவை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த போறார். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களை அறியணும் ஆண்டவரே, உங்களை அறியணும் ஆண்டவரே. புதிய வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா அமைய போகுது. அந்த குருடன் ஒரு புதுமையை பார்த்தான். அந்த குருடனுக்கு இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு வெளிச்சம் அவனுக்கு முன்பாக இருந்தது. அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வந்துச்சு, அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அவனுக்கு எல்லாமே அவன் வாழ்க்கையில கிடைச்சிருச்சு. இனி அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து இருந்த காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டார். அவனுக்கு அப்படி கிடைக்கும்னு யாருமே நினைக்கல. இந்த நாட்கள் அவனுக்கு கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அவனை அதட்டினார்கள். ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை செஞ்சார்ல. 2025 கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவிற்கு, இவனுக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு கிடைக்க பண்ண போறாரு. நன்றி அப்பா, நன்றி. நீங்க நம்ப பண்ணின உங்களுடைய வார்த்தையை எங்களுக்காக நிலைப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். நீங்க நம்ப பண்ணின வார்த்தை எனக்காக நிலைப்படுத்துகிற கர்த்தர். எனக்கு லிமிட்டேஷன் இல்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதன்மை நீங்க தான் ஆண்டவரே. எல்லாத்துலையும் உங்களை தான் முன்னாடி வைப்பா ஆண்டவரே, உங்களை முன்னாடி வைப்பா ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நீங்க முன்னாடி இருப்பீங்கப்பா. ஓ, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசுயா நிறைவேற்றி முடிப்பவரே. சத்தமாய் மறவாமல் நினைப்பவரே,
மறுபடியும் ஆண்டவர் இந்த வாரம் முழுக்க நடந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆண்டவர் என் கூட பேசின ஒரு வார்த்தை, நான் தப்பு பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாப்பா? நான் தப்பு பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாப்பா? நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார். ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும், ஆனால் அவர் செஞ்சதில் கண்டிப்பாக ஒரு நியாயம், அவர் செய்ததில் ஒரு நீதி நியாயம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு நேர்மை கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார் பிரதர் சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார். அவ்வளவு கூட்டத்தின் நடுவிலையும் அத்தனை பேர் அவரை நெருக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு குருடனுடைய சத்தத்தை கேட்டு அங்கேயே நின்று அவனுக்கு திரும்ப பதில் கொடுத்து அவனை சரி பண்ணி, அவ்வளவு பிஸி ஷெட்யூலில் ஒரு சிங்கிள் பர்சன் அவனை கர்த்தர் மீட் பண்ணுறார். ஆனால் 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை இவரே தேடி போய் அவர் மீட் பண்ணுறவராக இருக்கிறார்னா, நான் சொல்கிறேன், உங்களை என்னை விட்டுருவாரா? உங்களை என்னை விட்டுருவாரா? உங்களை என்னை கண்டுக்காம போய் விட்டுருவாரா? நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணாமல் விட மாட்டார் பிரதர். அவரிடத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை பிரதர். அவர் கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை பிரதர். அவர் திறந்த மாதிரி தான் இருக்கும். அவர் திறந்ததை ஒருத்தராலும் அடைக்கவும் முடியாது, அவர் அடைச்சதை ஒருத்தராலும் திறக்கவும் முடியாது. அதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது அந்த அளவுக்கு இவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் யார் போறா தாவி இது நசரேனாகிய இயேசு போறாருன்னு சொன்ன உடனே மனசுல டிசைட் பண்ணிட்டான், எனக்கு விடுதலை யார்கிட்ட தான்னு. எனக்கு விடுதலை இவர்கிட்ட தான். இயேசு அந்த இடத்துல போறாருன்னு தெரிஞ்ச உடனே மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டான், எனக்கு விடுதலைக்கான நேரம் வந்துருச்சு, எனக்கு விடுதலை கொடுக்குறவர் என் பக்கத்திலே வந்துட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. பிரதர், உங்க பக்கத்திலே வந்துட்டாரு. சிஸ்டர், உங்க பக்கத்திலே வந்துட்டாரு. உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவங்க உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்க முழு மனசோட 100%. அதனால தான் அவனுக்கு நோ ஒப்பீனியன், நோ செகண்ட் தாட்டு, எந்த தாட்டுமே அவனுக்கு இல்லை, எந்த நெகட்டிவுமே இல்லை. எல்லாத்தையுமே அவனுக்கு நெகட்டிவாக சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு எந்த செகண்ட் தாட்டுமே இல்லை. ஏன்னா ஒரே தாட்டு, என்னை விடுதலையாக்க அவர் வல்லவர். நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட நிறுத்தலை. காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு தாட் இருக்குது, விடுதலை ஆக்கிடுவார். ஒரே புடியா பிடிங்க, விசுவாசத்தோட பிடிங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் அவர் தருவார், அவர் செய்வார், அவர் அலங்கரிப்பார், அவர் மகிமைப்படுத்துவார், அவர் மேன்மைப்படுத்துவார், அவர் மீட்டு தருவார், அவர் கட்டுகளை உடைப்பார், அவர் பாதைகளை செவைப்படுத்துவார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை, ஆமாப்பா, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எங்களை நிறைய வார்த்தைகளை நம்ப பண்ணினீங்க. இந்த மாதத்தில் கூட 1ஆம் தேதி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க. நான் உன்னை நம்ப பண்ணின உடைய வார்த்தைகளை நான் உனக்காக நினைப்பேன். நிறைய உடைஞ்சு போன உள்ளத்தை நான் பார்க்கிறப்பா. நான் ரொம்ப நம்பினேன் பாஸ்டர், நான் ரொம்ப நம்பினேன். இந்த வருஷம் முடிக்கும் போது கண்டிப்பா இதை நடத்திட்டு தான் என்னை கர்த்தர் கொண்டு போவாருன்னு நான் நம்பினேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த வருஷத்தினுடைய கடைசி வந்த உடனே எனக்கு வருத்தமா இருக்குது. இந்த வருஷத்துலயும் நடக்கும்னு நம்பினேன், நடக்காம போயிருச்சே. உடன்பாடிக்கையின் தேவன் நீர் உண்மையில்
இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்க. எங்களுக்கு புது வருஷத்தை சந்திக்கிற ஒரு ஃபீல் எங்களுக்குள்ள வருது. எங்க கூட வர்றதுக்கு யாருமே ரெடியா இல்லை ஆண்டவரே. அதுதான் உண்மைப்பா. சுற்றி முற்றி பார்த்தா யாராவது எங்க கூட டிராவல் பண்ண புது வருஷத்துல வருவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க பிஸியா தான்ப்பா இருக்காங்க. ஆனா ஒன்று மட்டும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்குறோம். எங்க கையை பிடிச்சி கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடிச்சி, கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடிச்சி, என் கையை மட்டும் நீங்க பிடிச்சி எனக்கு முன்னாடி ஒரு காலடி எடுத்து வச்சு நீ பின்னாடி வான்னு நீங்க சொன்னா மட்டும் போதும்பா, போதும்பா. இப்போ கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையையும் நீங்க பிடிச்சு புதிய வருஷத்துல தனிமை இல்லை, தனிமை இல்லை. என் பிள்ளை முன்னாடி நீங்க போகணும், என் பிள்ளை முன்னாடி நீங்க போகணும் ஆண்டவரே. நன்றியப்பா. உங்களுக்கு கிருபை தாங்கட்டும். இந்த கடைசி நாட்கள்ல எங்க பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் வந்துடக்கூடாதுப்பா. கிறிஸ்மஸ் நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா நடத்தணும். உங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்க வீட்டினுடைய நிலை கால்களை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நன்றியப்பா. வேலைக்கு போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க பிள்ளைகளோட இருக்கட்டும். இந்த இயற்கை சீற்றத்தினால எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் எங்க பிள்ளைகளை வேலி அடைப்பீராக ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.